ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை செவ்வாய்க்கிழமை ஷட்திலா ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மூதாதையர்களின் முக்திக்கான வழியை பெறுவார்கள். இந்த ஷட்திலா ஏகாதசி அனுஷ்டிப்பதால் மாபாதகமும் நீங்கும். பொன், பொருள், ஆபரணம், பெயர், புகழ் என அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த விரத மகிமையை கேட்பதால் ஒருவரது பாபங்கள் அனைத்தும் அழியும். இந்த விரத மகிமை பத்ம புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டருக்கும் நடக்கும் சம்வாதமாக அமைந்துள்ளது. நாம் விரத மகிமை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் தால்பி ரிஷி புலஸ்திய முனிவரிடம் கேட்கிறார், முனிஸ்ரேஷ்டரே, பூமியில் மக்கள் அறியாமையின் காரணமாக கொலை, கொள்ளை, அடுத்தவர் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுதல் போன்ற மகா பாபமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். பின்னர் அதனை எண்ணி சிலரும் வருந்துகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் நரகத்திலிருந்து மேல ஏதானும் வழி இருக்கிறதா என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, பிரம்மஹத்தி, பசுவை கொன்ற பாபம், அடுத்தவர் பொருட்களை திருடிய பாபம் போன்றவையும் தீர என்ன செய்ய வேண்டும், தயவு செய்து சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்கிறார். இதெல்லாம் அறிந்தும் அறியாமல் தவறிழைத்து வருந்துவோருக்கு மட்டுமே என்றும் வேண்டுமென்றே தவறிழைப்போருக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. புலஸ்திய முனி சொல்றார், நீங்கள் மிக மிக நல்லவர், பரம சாத்து. நீங்க விருப்பத்தோடு கேட்கறதுனால நான் ஒரு பரம ரகசியத்தை சொல்றேன். தேவதைகளுக்கே இது ரகசியமா இருக்கு. தயவு செய்து இத கவனமா கேளுங்கோ. மாக மாதத்துல பவித்திரமான ஒரு ஏகாதசி வரும். இந்த ஏகாதசியில நமக்கு உண்டான ஆசைகள், கோபங்கள், பொறாமை, குரோதம், மற்றவர்களை கோல் சொல்வது போன்ற துர்குணங்களை எல்லாம் நீக்கி தேவதேவனான அந்த பரந்தாமனையே அந்த நாள் முழுவதும் நினைக்க வேண்டும். பசு சாணமிடும் போது அது தரையில் விழாதபடி கைகளில் ஏந்தி அதனுடன் எள் மற்றும் பருத்து கொட்டை இவற்றை சேர்த்து உருண்டைகளாக பிடித்து பூஜிக்க வேண்டும். இது பூராடம் மூலம் இணைந்திருக்கும் நாளில் செய்ய வேண்டும். இந்த முறை அவ்வாறே ஏகாதசி மூலம் இணைந்து அமைந்துள்ளது. துவாதசி அன்று பூராடம் வருகிறது. சம்பூர்ண லட்சணத்துடன் கூடி வருகிறது. இது புண்ணிய காலம்னு சொல்லப்படுறது. பகவானுக்கு திருமஞ்சனம் செய்து கிருஷ்ண நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணனின் நாமத்தை உச்சரித்தவாறு அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். இந்த சாணத்தை பௌர்ணமி வரை காயாமல் வைத்திருந்தால் நமது பாபம் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது. மறுநாள் காலை துவாதசி என்று பகவானை ஆராதித்து பூசணிக்காய், தேங்காய், கொய்யாப்பழம், கொட்டைப்பாக்கு இவற்றில் ஏதாவது ஒன்றால் சுவாமியை பூஜிக்க வேண்டும். அதற்கு முன் ஷட்திலா துவாதசி அர்க்கியம் இட வேண்டும். அப்போது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கிருஷ்ண கிருஷ்ண கிருபாலுஸ்துவம் அகதீனாம் கதிர்பவ சம்சாரார்ணவ மக்னானாம் பிரசீத புருஷோத்தம நமஸ்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவன சுப்பிரமணிய நமஸ்தேஸ்து மகாபுருஷ பூர்வஜ கிருஹாணார்க்யம் மயா தத்தம் லக்ஷ்மியா சக ஜகத்பதே. கிருஷ்ணா, நீ கிருபாலு, நீ பரம தயாளு, உனக்கு எல்லார் மேலேயும் இரக்கம் உண்டுப்பா. அதனால யாருக்கு கதி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கத்திய கொடுக்கிற. சம்சாரம்ன்ற கடல்ல மூழ்கி கொண்டிருக்கும் என்னை இதுல இருந்து தூக்கி விடணும். நீ புண்டரீ காக்ஷா, தாமரை கண்ணா, சுப்பிரமணியா, நான் கொடுக்கக்கூடிய இந்த அர்க்கியத்தை ஸ்ரீ கிருஷ்ணா இதை நீ ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அர்க்கியம் விடுறோம். பின் இந்த துவாதசி அன்று ஒரு பிராமணர் அல்லது வேத வல்லுனர் ஒருவரை மகாவிஷ்ணுவாக பாவித்து அவருக்கு உணவளித்து அவருக்கு ஒரு கட்டம், அதாவது ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வைத்து தானமாக கொடுக்க வேண்டும். அத்துடன் செருப்பு, கொடை, கரும்பு, எள்ளுடன் கூடிய பாத்திரம் மிக மிக முக்கியம். காராம்பசு, இதில் இயன்றதை தானமாக தட்சிணையுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும். இதில் கருப்பு எள்ன்றது மிக முக்கியம். இதை கிருஷ்ணருக்காக என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இதன் முழு பலனும் நமக்கு வந்து சேரும். சாதாரணமாக துவாதசி அன்று எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஷட்திலா துவாதசிக்கு ஒரு எக்ஸப்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அன்று கருப்பு எள் தூவி எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எள் சேர்ப்பதால் இது பித்ரு காரியம் என்று நினைத்துக் கொள்ள தேவையில்லை. இது தேவ காரியம்தான். இன்றைய தினம் எள் சேர்த்து அவரவரால் முடிந்தது ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த தினத்தில் எவ்வளவு எள் கொடுக்கிறோமோ அவ்வளவு 1000 வருடம் ஸ்வர்கலோகம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திலதானம் செய்ய உகந்த தினம் இந்த ஷட்திலா துவாதசி. ஏகாதசி அனுஷ்டித்த பின் துவாதசியில் திலதானம் மற்ற தானங்களையும் தட்சிணையுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும். இந்த ஷட்திலா என்ற பெயர் ஏற்பட்டதுக்கு 6 விதமாக எள் உபயோகம். அதாவது எள்ளை அரைத்து பூசிக்கொள்தல், அரைத்து
அரைத்த அதே எள்ளுடன் நீராடுவது, எள்ளை தானமாக கொடுப்பது, எள்ளை வைத்து ஹோமம் செய்வது, எள்ளையும் நீரையும் சேர்த்து தானமாக கொடுப்பது, எள் கலந்த உணவை உண்பது, இதில் இயன்றதை செய்யலாம். அதாவது எள்ளும் நீரும் சேர்த்து தானமாக கொடுப்பதும் எள் கலந்த உணவையும் துவாதசி அன்று செய்ய வேண்டும். இந்த பூஜையை முறைப்படி செய்தால் அனைத்து பாபங்களும் விலகும் அப்படின்னு புலஸ்திய ரிஷி சொல்றார். ஒரு முறை நாரத முனிவரும் இதையே பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். அதாவது, கிருஷ்ணா, இந்த ஏகாதசி விரதம் இருந்து பயனடைந்தோர் உண்டா, அதை பத்தி சொல்லுங்கோளேன் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்கிறார். அதுக்கு கிருஷ்ணன் சொல்றார், ஓ நாரதா, நான் உனக்கு ஒரு உண்மை கதை சொல்றேன் கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. முன்னொரு காலத்துல பூமியில ஒரு பிராமண ஸ்திரீ இருந்தா. ரொம்ப விரதம்னு ரொம்ப அனுஷ்டானவதியா இருந்தா. என் மேல ரொம்ப பக்தி உண்டு அவளுக்கு. அதனால அவள் மாசம் முழுவதுமே உபவாசமே இருப்பா. சரீரத்தை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திப்பா. தபஸ்வினி போல இருந்தா. அது காரணமா அவளோட உடல் ரொம்ப பலவீனமாச்சு. அவ பிராமணனுக்கு தேவதைக்கெல்லாம் தானம் செய்தா. ஆனா அவ என்ன பண்ணினா, தான் சாப்பிடாம விரதம் இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, அவளுக்கு அன்னத்து மேல ஒரு விருப்பம் இல்ல. அதனாலயோ அவ ஒருத்தருக்கும் ஒரு பிராமணாளுக்கும் பிக்ஷையும் கொடுக்கல, பிக்ஷை போட்டதே கிடையாது, அன்னதானம் செய்ததே கிடையாது. ஆனா அவளுக்கு கெட்ட எண்ணம் இல்ல, பகவானே சதா நினைச்சுட்டு இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல. இத கிருஷ்ண பரமாத்மா தர்மராஜருக்கு சொல்லிட்டு இருக்கார். அவளுக்கு ஒரு விஷ்ணு லோகம் காத்துட்டு இருக்கு. ஆனா அவ அன்னதானமே செய்யலையே. அன்னதானம் செய்தாதானே, அதனாலதானே எல்லாருக்கும் பரம திருப்தி கிடைக்கும். அவ அந்த பலனையும் பெறணும்னு, அவ எப்படியானும் அந்த புண்ணிய பலனையும் பெறணும்னு நானே ஒரு பிராமணனா வேஷம் போட்டு அந்த பிராமணியோட ஆத்துக்கு போய் தர்மம் கேட்க பூமிக்கு போனேன். ஒரு அசாதாரணமான ஒரு பிராமணனை பார்த்தோன்னா அவளுக்கு சந்தேகம். தயவுசெய்து நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நானும் பதில் சொல்லாம அலட்சியமா நடந்துட்டேன். அதற்கு அவ கோபமா என்ன பண்ணா தெரியுமோ, நான் வச்சிருந்த பிக்ஷ பாத்திரத்துல மண் கட்டிய எடுத்து மண் அள்ளி என்னோட பிக்ஷ பாத்திரத்துல போட்டா. அது பிறகு நானும் என்னோட இடத்துக்கு வந்துட்டேன். அவ கடோர தபஸ்வினி போல விரதம் அனுஷ்டிட்டே இருந்தா. இந்த ஒரு காரியம், அன்னதானம் மட்டும் அவ பண்ணல, பிக்ஷை மட்டும் போடல. அப்படியே பகவானே கேட்டும் அவளுக்கு அந்த கொடுப்பினை இல்ல. மண் கட்டியதான் அவ தூக்கி போட்டா. ஆனாலும் அவ இத்தனை நாள் செய்த புண்ணியம் இருக்கு இல்லையா, அதனால அவளுக்கு ஸ்வர்கலோகம் கிடைச்சது. அங்க தகதகன்னு ஒரு மாளிகை, அழகான அரண்மனை ஜொலிச்சுட்டு இருக்கு அவளுக்காக. ஆனா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா எதுவுமே இல்ல. எந்த ஒரு விசேஷ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய போஷிய வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது அந்த வீட்டுல. உடனே அவள் பகவானை பார்த்து ஓடோடி வந்து கேட்கிறா, என்ன நீ, உன்னை நான் பல விதமா விரதம் கடைபிடிச்சு வணங்கினேன், ஸ்வர்கலோகம் கொடுத்திருக்கே, ஆனா அந்த வீட்டுல எந்த பொருளுமே இல்லையே, காலியா ஒரு வீட்டை மட்டும் கொடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறா அவ பகவான. பகவானோ சிரிக்கிறார். சரி, நீ இப்போ அந்த கோட்டைக்கு திரும்பி போ. சில தேவலோக ஸ்திரீகள்லாம் உன்னை பார்க்கறதுக்கு வருவா. ஏன்னா நீ இந்த புதுசா இந்த தேவலோகத்துக்கு வந்திருக்க இல்லையா, உன்னை பார்த்து யாரு என்னன்னு மகிழ்ந்து பேசுறதுக்காக வருவா. நீ அப்போ அந்த இடத்துல இருக்கணும். அதனால நீ போய் என்ன பண்ணு, போய் வீட்டு கதவை தாப்பா போட்டுன்று கதவை திறக்காத. இந்த ஷட்திலா ஏகாதசி மகிமையை பத்தி நீங்க சொன்னாதான் நான் கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லு. இந்த ஏகாதசி மகிமையை யார் சொல்றாளோ அப்ப நீ கதவை திறந்தா போறோம், எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி பகவான் அவளை அனுப்பி வைக்கிறார். அதனால அவ மீண்டும் தன்னோட வீட்டை நோக்கி ஓடி வரா. அங்க வீட்டுல கலந்து கதவை தாப்பா போட்டுடுறா. தேவலோக ஸ்திரீகளும் வரா. அம்மா, நீ புதுசா இந்த தேவலோகத்துக்கு வந்திருக்க, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம், கதவை தர அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா இவ்வளவு மறுக்கிறா. நீங்க எனக்கு ஷட்திலா ஏகாதசி விரத மகிமைய சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகள்கிட்ட கேக்குறா. ஆனா யாரும் சொல்ல தயாரா இல்லை. ஏன்னா அது ரகசியமானது இல்லையா. அப்போ தேவதைகள்ல ஒருத்தி மட்டும் இவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அதனால ஒப்புத்துண்டு இந்த ஷட்திலா ஏகாதசி விரத மகிமையை பத்தி அந்த பிராமணி கிட்ட சொல்றா. அத கேட்ட மாத்திரத்துல அந்த பெண்மணியும் உடனே அந்த அரண்மனை வாயில திறக்கிறா. அவளை பார்க்க சௌந்தரியவதியா தேஜஸ்வதியா இருக்கா. எல்லாரும் அவளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறா. அந்த தேவதை சொன்ன அந்த ஷட்திலா ஏகாதசிய அந்த பெண்மணியும் அனுஷ்டானம் செய்து அவள் இன்னும் இன்னும் பேரழகி ஆகிறா. அவளுடைய அரண்மனை பொன் பொருள், விலை உயர்ந்த பட்டாடைகள், நவரத்னங்கள், வைர வைடூரியங்கள்னு எல்லாவற்றாலும் அப்படியே நிறைந்தது. எல்லா சௌபாகியமும் அவள்கிட்ட இருந்தது. இதெல்லாம் க்ஷண நேரத்துல உண்டாச்சு. அதற்கு காரணம் அவ அனுஷ்டித்த இந்த ஷட்திலா ஏகாதசி விரதம் மற்றும் திலதானம், அன்னதானம் இதெல்லாம் செய்ததுனாலதான்.
இந்த ஷர்திலா ஏகாதசி அனுஷ்டானம் பண்றது, துவாதசி அன்னைக்கு கிருஷ்ண போஜனம் பண்றது, நாம கொடுக்கக்கூடிய தானங்கள் இவையெல்லாம் பகவத் பிரீத்திக்காக பண்ணணும். நமக்காக ஆசைப்பட்டு செய்யக்கூடாது அப்படின்னு, முக்கியமாக கஞ்சப்படக்கூடாது. நமக்கு என்ன சக்தியோ அதற்கு தக்க அவசியம் கொடுக்க வேண்டும். கொடுக்க கொடுக்க நமக்கும் வரும். அதையே தான் தர்மமும் சொல்றது. அதனால சிறந்த ஆரோக்கியம், கோட்டி ஜென்ம புண்ணியம் கிடைக்கும். அவளுக்கு தாரித்ரியமோ கஷ்டமோ இருக்கவே இருக்காது. அவ பாதகங்கள் படுபாதகங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு அனாயாசமாக அவளுக்கு மிக சிறந்த சிரேஷ்டமான பதவி எல்லாம் கிடைக்கும். இது அனைத்துமே ஷர்திலா ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலையும் மகிமையின கேட்கறதுனாலையும் கிடைக்கும் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டது. இவ்வளவு மகிமை பொருந்திய இந்த ஷர்திலா ஏகாதசி விரதம் இருந்தும் விரதம் இல்லாதோரும் விரத மகிமை கேட்டும் பரந்தாமனை பூஜித்தும் புண்ணிய பலனையும் சர்வ மங்களங்களையும் பெறுவோம். கோவிந்த கோவிந்த ஹரே முராரி, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ண, கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணி, கோவிந்த கோவிந்த மாதவேதி.